அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காதலே என் சுவாசமாய். அத்தியாயம் 6. இரவு கௌதம் பற்றியே புகழ. இனியும் பேசாமல் இருந்தால் கௌதம் தாலியை கட்டினாலும் கட்டிவிடுவான். பயத்தை விலக்கி அப்பா முன் நின்றாள். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றாள் அர்ச்சனா. ஏன்? ஒற்றை வார்த்தையில் ராகவனின் கோபம் தெரிந்தது. படிக்கணும்பா. மாப்பிள்ளைக்கிட்ட உன் படிப்பாசைன்னு சொன்னேன். காலேஜில் சேர்ந்தே படிக்க வைக்கிறதா சொல்கிறார். அர்ச்சனா மீண்டும் தயங்க. போ, கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன கொன்னுடுவேன். ராகவன் ஆக்ரோசமாய் மிரட்ட அர்ச்சனாவுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. அந்த ஆத்திரம் தன் காதலை போட்டு உடைக்க கை கொடுத்தது. அப்பா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் பெயர் கணேஷ். ரொம்ப நல்லவர்ப்பா என்று அர்ச்சனா நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல, ராகவனுக்கு கண்கண் தெரியாமல் கோபம் வர, அம்மா தங்கை வரப்போகும் விபரீதம் உணர்ந்து பயந்து நடுங்க, ராகவன் ஓடி வந்து அவள் நீள முடியை பிடித்து கொண்டார். என்னடி சொன்ன? நெருப்பு கனல் வீச கேட்க, எனக்கென்ன பயம்? இதுக்கு மேலும் பயந்தா அந்த கௌதமுக்கு என்னை கட்டி வச்சுடுவீங்க. கணேஷை காதலிக்கிறேன். கான்வென்ட்ல ஒர்க் பண்றார். என்னை வச்சு காப்பாற்றுற அளவு சம்பாதிக்கிறார். வேற என்ன வேணும்? அர்ச்சனா அலட்சியமாய் கூற, அப்பா இடுப்பு பெல்ட்டை உருவி விளாச, நான் என்ன அடித்தாலும் உதைச்சாலும் கணேசைத்தான் கட்டிப்பேன். நெஞ்சில் ஒருத்தனை சுமந்துட்டு படுக்கையில் ஒருத்தனை என்னால் சுமக்க முடியாது. கணேஷ் என் புருஷன். அவரை தவிர வேறு ஒருத்தன் கையால் தாலி வாங்கிக்க மாட்டேன். கொல்லுங்க, என்னை கொண்டு போட்டுடுங்க. கணேஷ்க்கு உதவாத உயிரும் உடலும் மடிஞ்சு போகட்டும். அடி வாங்கி கதறினாள். ராகவன் இன்னும் ரௌத்திரம் விடாமல் விளாசினார். அர்ச்சனா துள்ளினாள், துடித்தாள், கத்தினாள், கதறினாள். வேணாங்க, விட்டுடுங்க, பாவோங்க என்று இடையில் புகுந்த மனைவியையும் விளாசினார். என்னடி பிள்ளைய வளர்த்த? உன் வளர்ப்பு பொய்த்து போயிடுச்சுடி. ஒரு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியாதவெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அவர் கோபம் அர்ச்சனாவை விட்டு மனைவி மேல் பாய்ந்தது. ஐயோ ஐயோ அலறினாள். தப்பு பண்ணியது நான். என்னை தண்டிக்காமல் அம்மாவை தண்டிப்பது கோழைத்தனம் இல்லையா என்று குறுக்கே புகுந்து நெஞ்சை நிமிர்த்தி பயம் போய் கேட்ட அர்ச்சனாவை மீண்டும் குறிவைத்து தாக்க, ஐயோ கணேஷ் கணேஷ், அன்பு அன்பு என்று அலற, இதுவரைக்கும் ஒருத்தனை சொல்லிட்டு இருந்த இப்போ 2 பேரா? நாய் ஜென்மமாடி நீ. யாரடி அந்த அன்பு? அவனும் உன் காதலனா? மானம் போகுதே. அப்பா அசிங்கமாய் சொல்ல, அன்பு என் உயிர் நண்பன், என் தோழன். அவனோட என்னை இணைச்சு பேசுனீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று அர்ச்சனா கத்த, இத்தனை நாள் பெத்து வளர்த்தவனையே சாப விடுறியா? பெத்து வளர்த்துட்டா எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் ஆசை இருக்காதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கலைனாலும் கழுத்தை நீட்டணுமா? எந்த காலத்தில் இருக்கீங்க? வீட்டை விட்டு வெளியேறி கணேசை கைப்பிடிக்க முடியும். திருட்டுத்தனமா கோழையா உங்களை அவமானப்பட வச்சுட்டு ஓடக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்றீங்களே. கணேஷ் என்னை ஏற்றுக்கலைனாலும் நான் படித்த படிப்புக்கு சம்பாதிச்சு என் காலில் வாழ முடியும். செய்யட்டுமா? நீ படித்த படிப்பு நான் போட்ட பிச்சை. உன் படிப்பு இல்லாமல் வாழ முடியுமா? ஏன் முடியாது? 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி என்னால் வாழ முடியும். என்னை கணேஷோட சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அர்ச்சனா பேச பேச அடங்கினார். அவர் அடங்க இவள் எகிறினாள். நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைக்கு என்னால் கழுத்தை நீட்ட முடியாது. இந்த கழுத்தில் தாலி கட்டுறவன் கணேஷ் ஒருத்தனாத்தான் இருக்க முடியும். வேற எந்த கொம்பனாலும் என்னை தொட்டு தாலி கட்ட முடியாது. பார்ப்போமா? சவால் விட. நீ அழிஞ்சு போவடி. கட்டின உடனே தாலியை பிச்சு போட்டுட்டு தனி மரமாக நிற்க போற. என் வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாது. பெத்தவனையே நெஞ்சை நிமிர்த்தி கேள்வி கேட்குறியா? இப்படிப்பட்டவள் இனி இங்கே இருக்கக்கூடாது. ராத்திரி மட்டும் தங்கலாம். நான் நாளைக்கு வேலைக்கு கிளம்பியதும் நீயும் கிளம்பணும். கட்டின துணியோட மட்டுமே. சர்டிஃபிகேட் அது இதுன்னு எடுத்துகிட்டு போனியோ, தேடி வந்து வெட்டி பொலி போட்டுடுவேன். நாளைக்கு சாயங்காலம் என் பெரிய பெண் செத்துட்டான்னு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு துக்கம் அனுசரிக்கணும். உன் ஆத்தா எனக்கே முந்தானை விரித்து பெற்றிருந்தா நீ நாளைக்கு இங்கே இருக்கக்கூடாது. ராகவன் ஆத்திரத்தில் கத்தினார். ஐயோ, தவமிருந்து பெத்த பெண் இப்படி சாப விடுறீங்களே. அவதான் சின்ன பொண்ணு, விவரம் புரியாமல் பேசுறா. நீங்களுமா? மல்லிகா ஆள எவடி சின்ன பொண்ணு? காதலிக்க தெரியும்.
காதலிச்சவனோட படுத்து எந்திரிச்சாலோ என்னவோ இந்த அளவு பேசுறா. அப்பா என்று அர்ச்சனா கத்த, என்னை அப்பான்னு சொல்ற உரிமையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இழந்தாச்சு. போயிடு. இனியும் மனுஷனா என்னை பார்க்க முடியாது. உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ரம்யா வாழ்க்கை என்ன ஆகுது? உன்னை போல ரம்யா சாமர்த்தியசாலி இல்லை. சாமர்த்தியம் போதாது, எவனையாவது வலை போட்டு பிடிக்க தெரியாது. அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் தான் கட்டி வைக்கணும், புரியுதா? ராகவன் உரிமை. அர்ச்சனா பேச்சிழந்து சிலையாய் நின்றாள். மறுநாள் சோகமாய் விடிந்தது. அப்பா வேலைக்கு செல்லும் வரை அறையிலேயே இருந்தாள். அவர் நேற்று அடித்த அடியால் உடம்பெல்லாம் உயிர் போகும் அளவு வலித்தது. அம்மா கதவை தட்ட எழுந்து வந்தவளை அணைத்து கொண்டாள். அர்ச்சனா, அந்த பையன் நல்லவனாடி. நீ போனா கல்யாணம் செய்துப்பானா? நீ இங்கே இருந்தா கௌதமுக்கு தான் கட்டி வைப்பேன்னு மிரட்டிட்டு போறார். என்னால் உனக்கு உதவ முடியாத நிலையில் இருக்கேனே. நீ போனா உடனே கல்யாணம் செய்துப்பானா? செய்துக்குவாம்மா. இல்லேனாலும் அன்பு இருக்கார், அவர் ஏதாவது செய்வார். நான் போகவா? உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, என்மேல் வருத்தம் இல்லையே. கண்கள் கலங்க கேட்க, உன் சந்தோஷம் எனக்கு முக்கியமா அர்ச்சனாம்மா. அவனை கட்டி நல்லா வாழணும் கண்ணம்மா. இப்போ போனால் அவனை எங்கே பார்க்கலாம்? கான்வென்ட்லம்மா. சரி கிளம்பு. உன் அப்பாவுக்கு தெரியாம சிறுக சிறுக சேமித்த பணம் இது, உனக்கு உதவலாம் என்று மல்லிகா பணத்தை நீட்ட, உன் அன்பும் ஆசீர்வாதமும் போதும்மா. நான் வர்றேன். தங்கச்சியை பார்த்துக்கம்மா. காதல்னு சொல்லி என்னை போட வழி தவறி போயிட போறா. வரேம்மா. அம்மாவை கட்டி முத்தமிட்டு விட்டு ஒரு சில போட்டோக்களை மட்டும் எடுத்து போனாள். அர்ச்சனா கணேஷை போய் பார்த்து விவரம் சொல்ல, கணேஷ் என்ன செய்வது என புரியாமல் அன்புவுக்கு ஃபோன் செய்ய காரோடு வந்துவிட்டான் அன்பு. மூவரும் ஒரு பூங்காவிற்குள் சென்றனர். அம்மா அண்ணா கிட்ட என் காதலை சொல்லல, தங்கை வேற கர்ப்பமா இருக்கா, 9வது மாதம். நான் பக்குவமா சொல்லி உடனே ஏற்பாடு செய்கிறேன். அதுவரை உன் வீட்டில் அர்ச்சனா இருக்கட்டுமா அன்பு என்று கணேஷ் கெஞ்ச, உனக்கும் அர்ச்சனாவுக்கும் இது கூட செய்ய மாட்டேனா? அமுல் பேபி, இனி ஒரு முறை என்கிட்ட கெஞ்சாதடா, உரிமையா கேள், புரியுதா என்றான் அன்பு. என்ன அர்ச்சனா, என் வீட்டில் தங்க சம்மதமா? என் அம்மா கொஞ்சம் லொடலடக்கும். நீ வீட்டை விட்டு வந்துட்டதா தெரிஞ்சா கற்பே போயிட்டது போல உன்னை பார்க்கும். இதையெல்லாம் நீ எனக்காக பொறுத்துக்கணுமா? அக்கா கிட்ட அளவோட வச்சுக்க. மாமா தங்கமானவர். லதா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவா. சந்தோஷமா இரு. எதையும் நினைத்து வருந்தாதே. கணேஷ் அவன் அம்மா கிட்ட பேசட்டும். ஒத்துழைக்கிறேனா நான் பேசுகிறேன், புரியுதா என்று அக்கறையாய் சொல்ல, அந்த நல்ல மனிதனை நன்றி பொங்க பார்த்தாள். அன்புவோடு கிளம்பினாள். துணிக்கடையில் கார் நிற்க புரியாமல் பார்த்த அர்ச்சனாவிடம், மாற்றி உடுத்திக்க உடை வேண்டாமா? சேலையா சுடிதாரா, எது எடுக்கலாம்? அந்நியமா என்னை நினைக்கக்கூடாது அர்ச்சனா. எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைனா நீங்கள் எனக்கு உதவ மாட்டீங்களா என்று கேட்க, சேலையை எடுத்துக்கலாம் என்று கூறினாள். அவள் சேலையை பார்த்து சிலையாய் நிற்க, எது பிடிக்குது பாருங்க, நீங்களே தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்கிற மனநிலை எனக்கு இல்லை அன்பு, ப்ளீஸ் கெஞ்ச 5 சேலைகளை எடுத்தான். விற்பனை பெண்ணிடம் கொடுத்து ரெடிமேட் பிளவுஸ், இன்ஸ்கர்ட் இத்தியாதிகளை வாங்கி கொண்டு கிளம்பினர். அர்ச்சனா, நல்லதா காலுக்கு செப்பல், ஷாம்பு, சோப், பவுடர், பொட்டு வாங்கிக்கலாம். வேணாங்க, லதா வச்சிருப்பா இல்லை, அதையே பயன்படுத்திக்கிறேன் மறுத்தாள். அன்பு, ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? அர்ச்சனா புதிர் போட அன்பு புரியாமல் பார்க்க அவள் சொன்னாள், உங்களுக்கு வரப்போகும் மனைவி ரொம்ப கொடுத்து வைத்தவள், பேரதிர்ஷ்டசாலி. எனக்கே இப்படி பார்த்து பார்த்து செய்கிறீங்களே, அவங்களுக்கு எப்படி செய்வீங்க? என்ன அப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க? நான் பொய் சொல்லலை என்று அர்ச்சனா கூற, இதயத்தின் மத்தியில் சிறியதாய் ஏற்பட்ட வலி அலையலையாய் பெரிதாகியது அன்புவுக்கு. வாசலிலேயே சாரதா சிரித்த முகத்துடன் வரவேற்றாள். வாமா தாயி, நீ முன்ன வந்தப்போ உன்னை புரிஞ்சுக்காமல் திட்டிட்டேன், மனசுல வச்சுக்காத கண்ணு. லதா சொன்னா நீ கணேசை கட்டிக்க போறியாமே. என்ன இது, காலில் எல்லாம் விழுந்துட்டு? எழு, அமோகமா கணேசோட ரொம்ப நாள் வாழ்வ, மகாலட்சுமி கணக்கா இருக்க தாயி. சாரதா அர்ச்சனாவை தூக்கி நிறுத்தினாள். அன்பு விளக்கம் சொல்ல, பேசா இருத்தாயி, சந்தோஷமா இரு, களைப்பா தெரியற, போய் சாப்பிட்டு படுக்கண்ணு. கணேஷ் அம்மா ஒத்துக்காமல் எங்கே போயிடுவா,
கணேஷ் சரியான பிடிவாதக்காரன், அம்மாவிடம் சண்டையிட்டாவது ஒத்துக்க வச்சு மணப்பான் என்று சாரதா சொல்ல அர்ச்சனா மனம் சமாதானமாகியது. கணேஷின் அம்மா அண்ணன் நடராஜன் இருவரும் செய்தி கேட்டு வானுக்கும் பூமிக்கும் குதித்தனர். தங்கை ராஜி அவளுடைய கணவன் ஷியாம் இருவரும் கணேஷுக்கு ஆதரவாய் பேசினர். ஊர் உலகத்துல நடக்காத தப்பை நம்ம அண்ணன் செய்துடல. ஆசைப்பட்ட பொண்ணை காதலிப்பதும் கல்யாணம் பண்ணிப்பதும் தப்புன்னு எந்த சட்டத்திலும் சொல்லல. அண்ணன் சம்பாதிக்கும் காசு வேணும், அந்த காசுல பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசின்னு வாங்கி சொகுசா அனுபவிக்கணும். ஆனால் அண்ணா பிரியப்பட்ட ஆசைப்பட்ட பெண் வேணாம்னா என்ன இது அநியாயம்? அண்ணா வீம்பா வெளியேறி அந்த பொண்ணை கட்டிட்டு வெளியே போயிட்டா மீண்டும் பழைய நிலைக்கே வரணும். தண்ணியா மோர் சாதமும் துளியோண்டு பருப்பு போட்டு காய் மிதக்காத சாம்பாரும் நீங்க சாப்பிட வேண்டி வரும். மாசம் ஒரு புடவையா எடுத்து மினுக்கிக்கிறேல, அப்புறம் வாயில் புடவைக்கே ததுங்கினத்தம் போடணும் என்று ராஜி கூற அம்மா கொஞ்சம் இறங்கினாள். அண்ணன் சொன்னான், வேற ஜாதியா இருக்காளே. ஜாதி, சம்பிரதாயம், நாள், நட்சத்திரம், ஜாதகம் அத்தனையும் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் உங்களுது. ஆனால் உன் பொண்டாட்டி என்னத்தை வாழ்ந்தா? 4 மாசத்துல அம்போன்னு விட்டுட்டு செத்து போயிடல. இதுல 10க்கு 10 பொருத்தம் சரியா இருக்குன்னு உங்க அம்மா பீத்தல் வேறு. கடைசியில உன்னை அனாதையா ஆக்கிட்டு அவ போயிடல. விடுங்க, மச்சான் மனசுப்படி கல்யாணம் பண்ணி வைங்க என்று மாப்பிள்ளை ஷியாம் சொல்ல, சொந்தக்காரவங்க காரி துப்புவாங்க. அம்மா புலம்ப, சொந்தந்தான் உங்களுக்கு சோறு போடுதா? அண்ணா ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுங்க. சிம்பிளா யாரையும் அழைக்காமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சுக்கலாம். காசுக்கு காசும் மிச்சம், அலைச்சலும் குறைவு. அர்ச்சனா தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று கணேஷ் சொல்ல, ஷியாம், ராஜி, கணேஷ் மாறி மாறி சொல்ல கடைசியாய் தலையாட்டினர். ஒரு சுபயோக சுபதினத்தில் ரிஜிஸ்டர் ஆபீஸில் கணேஷ் அர்ச்சனாவின் கழுத்தில் 3 முடிச்சு பலமாய் போட்டான். அன்பு அழும் மனதை அர்ச்சனா கணேஷின் சந்தோஷத்தை பார்த்து மெதுவாய் அடக்கினான். அவர்களின் கல்யாணம் நிறைவேறிய சந்தோஷத்தில் அர்ச்சனா ஒரு அழகான மோதிரத்தை அன்புவின் கையில் மாட்டி, பிடித்திருக்கிறதா என கேட்க, கண்களில் நீர் தழுங்க என்று தலையாட்டி கண்ணீரை மறைக்க வேறுபுறம் திரும்பிக் கொண்டான் அன்பு. அன்பு டாடா சுமோவோடு ஒரு டிரைவரையும் அங்கேயே இருக்க பணித்தான். கணேஷ், இன்று முதலிரவை என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு சேலம், ஏற்காடு, மதுரை, பழனி, கொடைக்கானல்னு தேனிலவு கொண்டாடிட்டு வாடா. எதுக்குங்க அன்பு வீணா? காரும் டிரைவரும். தேனிலவு கொண்டாடுற அளவா எங்க கல்யாணம் பெற்றோரோடு சந்தோஷமா நடந்தது. வேணாங்க, அர்ச்சனா மறுக்க. அதையே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு தான் இந்த ஏற்பாடே. வெளியே போயிட்டு திரும்பினால் மனசு லேசானது போல இருக்கும். அடுத்ததா நம்ம தங்கை ராஜி பிரசவம் வரை காரும் டிரைவரும் இங்கேதான் இருப்பாங்க என்று அன்பு சொல்ல, அண்ணா என்று ராஜி தழுதழுக்க, நீ கணேசுக்கு மட்டும் தங்கை இல்லை, எனக்கும் தான். மருமகனோ மருமகளோ பெற்று என் கையில கொடு, அதுவும் சீக்கிரமா, புரியுதா? புன்னகைத்து சென்று விட்டான். கணேசுக்கும் அர்ச்சனாவுக்கும் தனிமையே கிடைக்கவில்லை. கணேஷ் பாலை சுற்றி வரும் பூனையாய் அர்ச்சனாவை பார்த்து சுற்றி வந்தாலும் சில உறவுக்கார கூட்டத்தால் இருவரும் நெருங்கி பேசவே இல்லை. இரவு வந்தது. முதலிரவுக்கு அறையை தயார்படுத்தி கொண்டிருந்தனர். அம்மா அப்பாவிடம் மாட்டி எத்தனை சித்திரவதைப்படுகிறாளோ என்று அர்ச்சனா ஊமையாய் அழுதாள். அவள் மனம் தெரியாமல் ராஜி வெகு அலங்காரம் செய்து விட்டாள். அர்ச்சனாவுக்கு முதலிரவு பற்றிய எந்த கனவுகளையும் ரசிக்கும் மனநிலை இல்லை. கணேஷ் அவளை காணும் போதெல்லாம் கண்களில் போதையை காட்டி கண் சிமிட்டி போனான். நிறைமாத கர்ப்பிணியான ராஜி வயிற்றில் ஒரு வலி வந்து துடிக்க வைத்தாலும் பல்லை கடித்து கொண்டு அலங்காரத்தை செய்து முடித்தாள். மாமியின் உறவினரால் பால் சொம்பு நீட்டப்பட்டது. அர்ச்சனா வாங்கி கொண்டாள். கணேஷின் அண்ணன் நடராஜன் ஒருவித பொறாமையுடன், ஆசையுடன், காமத்துடன் தம்பி பொண்டாட்டியை பார்க்க அர்ச்சனா பூசிவிட்டாள். பொண்டாட்டி இல்லாமல் அத்தனை சுகங்களும் மறுக்கப்பட்ட மனிதன், பாவம் என்று மனதை சமாதானப்படுத்தி சென்றாள். அர்ச்சனா உள்ளே செல்ல கணேஷ் ஓடி வந்து அவசரமாய் தாழ் போட்டான். அவசரமாய் ஆசையாய் இறுக அணைத்தான். என்ன அவசரம் என்று அர்ச்சனா அவனை தள்ளிவிட, கொல்றியடி அழகான ராட்சசி, கல்யாணம் தாலின்னு இதுவரை உன் நகத்தை கூட தொட அனுமதிக்கல. எல்லாம் முடிஞ்சும் மூர்க்கத்தனம் காட்டினால் என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று குறும்பாய் அவளை மேலிருந்து கீழாய் பார்த்தவன் கண்ணில் பாலாய் பளிங்கியாய் இடுப்பு சதை மடிந்து தெரிந்த வயிற்றை பிடித்து கிள்ளினான். ஐயோ என்று துள்ளி விட்டாள். என்ன கணேஷ், வலி உயிர் போகுது தெரியுமா?
ஒரு முத்தத்துக்கு கூட வழி இல்லாம மறுத்து என்னை எத்தனை சித்திரவதை செய்திருக்கிறாய். கணேஷ் பதிலுக்கு சொல்லி அர்ச்சனாவை கட்டிலில் அமர வைத்து அவள் கழுத்தில் தன் கைகளை மாலையாய் கோர்த்து அவளை அருகில் இழுத்து ஆசையாய் முத்தமிட போன போது அவள் நாணத்தில் கண்களை மூடிக்கொள்ள அவள் ரோஜா இதழருகே மெதுவாய் தன் உதட்டை கொண்டு போக வெளியே கதவு தட்டப்பட்டது. கணேஷ், டே கணேஷ், சீக்கிரம் வாடா, ராஜி வழியில துடிக்கிறா, அம்மா அலற. அண்ணா அண்ணா, ராஜி அழ. முதல்ல போங்க, என்னன்னு பார்க்கலாம் என்று அர்ச்சனா எழ முத்தமிடாமலேயே வருத்தத்தோடு கதவு திறந்தான் கணேஷ். தொடரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.